பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக இருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியன்று பயங்கரவாதிகள் பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 26 அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட் பிராண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக NIA வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பகல்காம் தாக்குதலில் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக வட்கோலா பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது மற்றும் ஹில்பார்க் பகுதியைச் சேர்ந்த பஷீர் அகமது ஜோதார் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இருவரும் பகல்காம் தாக்குதலில் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உணவு, இருப்பிடம், போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர் என்றும் NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.